Hello everyone. நிறைய பேர் வந்து கண்டிப்பா வந்து ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிருப்பீங்க. ஒரு சில பேருக்கு வந்து அப்படினா என்ன அப்படின்றது வந்து டவுட்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலி ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் அப்படினா தமிழ்ல வந்து அது வேர் சிகிச்சை அப்படினு சொல்வாங்க. சோ அந்த ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது வந்து எப்ப பண்ணுவாங்க அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ உங்க டூத்ல வந்து டீகே வந்துருச்சு. அந்த டூத் டீகே வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதை அஃபெக்ட் பண்றது வந்து எனாமல். ஏன்னா எனாமல் தான் டூத்தோட அவுட்டர் மோஸ்ட் லேயர். அதுக்கு அடுத்த லேயர் வந்து டென்டில். அதுக்கு அடுத்த லேயர் பல்ப். சோ இப்போ டூத்ல வந்து டீகே வந்துட்டு நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணாமே விட்டுட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அது போய் எனாமலை டெஸ்ட்ராய் பண்ணும். அதுக்கப்புறம் டென்டின் போகும். அதுக்கப்புறம் ஃபைனலாக அது பல்பை ரீச் பண்ணும். ஸோ அப்படி ஃபைனலாக அது பல்பை ரீச் பண்ணும்போது தான் உங்களுக்கு பெயின் டெவலப் ஆகுது. ஸோ உங்களுக்கு பெயின் ஒன்ஸ் வந்தவுடனே நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டரை போய் செக் பண்ணுவீங்க. அப்போ வந்து அவங்க ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லுவாங்க. பிகாஸ் அது பல்ப் வரைக்கும் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணுவோம். டூத் ஃபுல்லாகவே சேவ் பண்ணுறதுக்காக நம்ம ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுவோம். ரூட் கனால் ட்ரீட்மெண்ட்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் ஓப்பனிங் பண்ணுவாங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் உள்ளே வந்து இருக்கக்கூடிய இன்னிக்கே வந்த இடத்த எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து எடுத்துட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற பல்ப்பையும் ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதுதான் வந்து ஆக்சஸ் ஓப்பனிங் சொல்லுவாங்க. அதை தொடர்ந்து வந்து பயோமெக்கானிக்கல் ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க. அப்படின்னா உங்கள் டூத்தில் ரூட் இருக்கும். அந்த ரூட்டில் ரூட் கெனால் இருக்கும். ஸோ இது ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் இல்லையா? ஸோ அந்த ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் இப்போ வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆனதுனால இருக்கும். கண்டிப்பாக அந்த இடத்துல ஃபுல்லாக பாக்டீரியா இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணணும். ஸோ அந்த பாக்டீரியா அஃபெக்டடான சைட்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக பயோமெக்கானிக்கல் ப்ரிப்பரேஷன் நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபைல்ஸ் வச்சு உங்களுக்கு ரூட் கெனால் எல்லாமே க்ளீன் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு ஃபைனலாக அது உள்ளே வந்து அந்த ரூட் கெனால் இருக்கும்ல அந்த ஸ்பேஸை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக இனிஷியலாக அந்த இடத்துல வந்து பல்ப் இருந்திருக்கும். இப்போ நம்ம பல்ப் எடுத்ததுனால அந்த இடத்த ஆக்குபை பண்ணுறதுக்காக அதாவது ஜிபி பாயிண்ட்ஸ் கட்டா பெருக்கா பாயிண்ட்ஸ் இருக்கும். அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூட் கெனாலை ஃபில் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஜிஐசி ரெஸ்ட்ரேஷன் வச்சுட்டு அதுக்கு தொடர்ந்து மேலே வந்து கேப் போட்டுருவாங்க. ஸோ பிகாஸ் நிறைய பேர் வந்து ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு கேப் போடாமே விட்டுருவாங்க. சரி ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ணாலே போதும். பட் ஒன்ஸ் நீங்கள் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அது உள்ளே இருக்கக்கூடிய டென்டின் பல்ப் எல்லாமே எடுத்து நம்ம க்ளீன் பண்ணுறதுனால டூத் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் வீக் ஆயிரும். ஸோ நீங்கள் அதை தொடர்ந்து ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சோடனே கேப் போடாமல் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து நீங்கள் ஏதாவது சாப்பிடும் போது தவறுதெல்லாம் வந்து உங்களுக்கு டூத்தே ஃப்ராக்சர் ஆகிடும். அப்படி டூத் ஃப்ராக்சர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கடைசியில் வந்து டூத் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ எப்போவுமே ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா உடனே மேல் நீங்கள் கேப் போட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பிகாஸ் எவ்ரி ஸ்மைல் டிசர்வ்ஸ் த பெஸ்ட். பாய்.